நீங்க சொன்னீங்க ஸ்பீக்கிங் ஆஃப் தட் இன்டர்வியூ யூ ஆஸ்க்ட் ஹிம் a question. அதுக்கு வந்து பதில்ல வந்து இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காரு அவரு. ஓகே. பழைய மாலி ரொமான்ஸ் பண்றதுக்கு நான் ரெடி, நீ ரெடியான்றது உன் புருஷன்கிட்ட கேட்டு சொல்ல. நம்ம ரொமான்ஸ் போட 100% கேர். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறா? டஃப் கொடுத்தாருன்னு நினைச்சிருக்காரு. இல்ல இல்லையா? Prajin I'm ready. Bring Chandra and the kids. Come on. Chandra வெளிய வருவாங்க. எந்த விதமான கேரக்டரா இருந்தாலும் சரி, my husband is so பண்ணு, ஹாப்பியா பண்ணுன்னு தான் சொல்லுவாரு. The only one I participated was Jodi No.1, and அதுல நல்ல confusion create பண்ணிட்டு தான் வந்தோம். என்ன Prajin and me, we were like, you know, ரொம்ப பாப்புலரான ஒரு கப்பலா போயிருந்தப்போ they wanted us to join the show. அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இன்கேஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, if Prajin was the problem then you can look for another part. I said no. ஒரு 2 months வரைக்கும் it was kind of okay. அதுக்கப்புறம் it went crazy. நம்ம சண்டை போடலாங்கிறது like people also know. ஏன்னா நார்மலி ஒரு ஹீரோயினை மாத்துறது, ஹீரோ மாத்துறது சண்டை போட்டு தான் மாறும். That's not our intention. ஜோடி பத்தி பேசும்போது சிவகார்த்திகேயன் பத்தி பேசி ஆகணும். Don't even ask me. மோஸ்ட்லி நான் ஒரே ஒரு ஃபீமேல் இருப்பேன் அந்த என்டையர் டீம்ல. நாங்க ரன்னிங்லலாம் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம். தட் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு பிரஜின். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hi, this is Deepika from Rednool. இன்னைக்கு 90s kids-ஓட ஃபேவரட் சந்திரா இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? Deepika, நல்லா இருக்கேன். நீங்க? ஆல் குட். இன்னும் வரைக்குமே லைக் எவ்வளோதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாலும் யூஆர் ஆல்வேஸ் டேர்ம்ட் அஸ் இந்த காதலிக்க நேரமில்லை சந்திரா ஒரு கோலங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் காதலிக்க நேரமில்லை தான் மேஜர். இன்னும் கூட நிறைய பேர் வந்து ஐ திங்க் தி பெட்டர் ஹாஃப்க்கு வந்து அவங்க ஒரு ரிங்டோன் வச்சுருக்காங்கன்னா அந்த என்னை தேடி காதல் அந்த சாங் தான். ஸோ டில் டேட் 2025லுமே இன்னும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ? எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாது. ஐ எம் லைக் ஓவர்வெல்ம்ட். ஏன்னா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இன்னமும் வந்துட்டுருக்கு. ஐ ஸ்டில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் தெம் டேகிங் மீ இன் த சாங். இன்ஸ்டாகிராமில் இருக்க நிறைய அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் ஃபார் த சாங் அண்ட் சம் ஆஃப் ஆர் சீன்ஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் த அல்டிமேட். இதுக்கு மேலே ஏதாவது நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கூட தெரியல ஒரு கரியரில் பார்க்கும்போது. இட்ஸ் அமேசிங். இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியரில் வந்து இப்போது என்னன்னு சொல்கிறது, பெருசாக ஒரு பெரிய பாண்ட் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியர்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா கண்டிப்பாக பிரஜன் ப்ரோ பற்றி பேசியே ஆகணும். அண்ட் நாட் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஈஸியாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ பிரஜன் பற்றி கண்டிப்பாக ஹேவிங் செட் தட் எனக்கு பிரஜினோட இப்போ ரொம்ப வருஷம் கான்டாக்ட் இல்லை. ஆமாம், ரொம்ப வருஷமாக கான்டாக்ட் இல்லை. பட் தென் அந்த டைமில் யூனோ டியூரிங் காதலிக்க நேரமில்லை ஷூட் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்குமே வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு பிரஜின். ஹி வாஸ் யூனோ வெரி கேரிங். அண்ட் நாங்கள் நிறைய இன்னும் சிங்கப்பூர்லாம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப அவுட்டோர்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நான் ஒரே ஒரு ஃபீமேல் இருப்பேன் அந்த என்டையர் டீமில். நம்ம அந்த க்ரூலேயே நான் ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருப்பேன். அண்ட் தே ஆல் டுக் ஸோ மச் கேர் ஆஃப் மீ. இன்ஃபேக்ட் அவரும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவங்க இன்டர்வியூ நாங்கள் ரன்னிங்லலாம் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரஸ்ட் அந்த க்ரூ மேலேயும் எனக்கு இருந்தது. அண்ட் பிரஜின் ஆஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் யா ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி சீயிங் ஹிம் யூனோ ட்ராவல் ஸோ மச். இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஸ்பீக்கிங் ஆஃப் தட் இன்டர்வியூ யூ ஆஸ்க்ட் ஹிம் a question. அதுக்கு வந்து பதில்ல வந்து இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காரு அவரு. ஓகே. அதாவது கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்ல ரொம்ப டஃப். இப்போ நான் கேட்குறேன், நீ கொஞ்சம் கஷ்டப்படு. அதாவது காதலிக்க நேரமில்லை பார்ட் 2க்கு நான் ரெடி. ஓகே, ப்ரொடக்ஷனும் ரெடின்னு வச்சுக்கோ. பழைய மாலி ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி, நீ ரெடியான்றது உன் புருஷன்கிட்ட கேட்டு சொல்ல. உன் குழந்தையில கூட்டிகிட்டு நீ வரேன், என் ஃபேமிலியோட நான் வரேன். நம்ம ரொமான்ஸ் போட 100% கேர். ஓகே, ரெடியா? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறா? பதில் சொல்லு. டஃப் கொடுத்தாருன்னு நினைச்சிருக்காரு. இல்ல இல்லையா? சுத்தமா டஃப் क्वेश्चन கிடையாது இது. அதுதான் அவரு டஃப் கொடுக்கணும்னு நினைச்சு கேட்டிருக்காரு. இல்ல சி
I'm an actor. Yes. My husband is an actor. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த புரிதல் இருக்குது. வி நோ வாட் இட் டேக்ஸ் டு பிகம் அன் ஆக்டர் ஆர் அதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த விதமான கேரக்டராக இருந்தாலும் சரி, மை ஹஸ்பண்ட் இஸ் லைக் ஓ பண்ணு, ஹாப்பியாக பண்ணுன்னு தான் சொல்லுவார். ஸோ ஐ நோ தேட் ஃபார் ஷோர். அதனால இது டஃப் கொஸ்டின் கிடையாது பிரஜி. அவர்கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பா யா ஆஃப் கோர்ஸ். ஐ மீன் ஐ அம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அந்த மாதிரி ஒரு, ஏன்னா எதுக்கெல்லாமோ சீக்வல் வருது அண்ட் திஸ் ஹஸ் பீன் அ கிளாசிக். ஐ டோன்ட் நோ சீரியல்ஸ்ல நமக்கு இந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்குமானே தெரியல. ஸோ ஃபார் தேட் ஐ திங்க் அதுக்கு ஒரு சீக்வல் வந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன். பிரஜன் ஐம் ரெடி. Bring Sandra and the kids. Come on. Sandra வெளியே வருவாங்க. Being a 90s kid, அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். I think ஏதான producers வந்து ரெடியா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு we created a magic. So அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பண்ண முடியணுங்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு ஸ்கிரிப்டிங்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே தேவைப்படும். அண்ட் அப்படி அமைஞ்சதுன்னா இட் வில் பி கிரேட். அந்த காலகட்டம் லைக் மாறி ஒரு விஷயம் பண்ணாலும் இட் லுக் பியூட்டிஃபுல். அஃப்கோர்ஸ் நீங்கள் சீரியல் அப்படின்னு நடிச்சாலும் ரியாலிட்டி ஷோஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஒன்று அதுதான். பட் ஆனால் அதில் வந்து மோர் ஆஃப் யூ வந்து வி குட் சி. ஸோ அந்த மெமரிஸ் கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. The only one I participated was Jodi No.1. அண்ட் அதில் நல்ல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன் என்ன காதலிக்க நேரமில்லை டைமில் தான் வந்து, பிகாஸ் பிரஜின் அண்ட் மீ வி வர் லைக் யூனோ ரொம்ப பாப்புலரான ஒரு கப்பலாக போய் இருந்தப்போ they wanted us to join the show, but then englukku we didn't have the space to focus on the show. Adu we were also helpless. ஏன்னா சீரியல் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் வந்து சிங்கப்பூரில் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருந்தது. அண்ட் நிறைய பாண்டிச்சேரி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய ட்ராவல்லையே இருந்தது. ஐ வாஸ் நாட் ஹியர், ஐ வாஸ் நாட் பேஸ்ட் இன் சென்னை. நான் இப்போ கேரளாவில் தான் இருந்தேன், ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்தேன். ட்ராவல் பண்ணுறது அண்ட் தென் கம்மிங் பேக் ஹியர் அண்ட் கோயிங் ஃபார் த ப்ராக்டிஸ், இட் வாஸ் லைக் ரொம்ப ரொம்ப கயாஸ் இருந்தது. எனக்கு அது மேனேஜ் பண்ண முடியல, பிரஜனாலையும் முடியல. பட் தே இன்சிஸ்டட் தட் வி ஸ்டே இன் த ஷோ. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்களுக்கும் வி ஹேட் டு கிவ் அப். எங்களால் முடியல, வி குடன்ட் ஃபோக்கஸ். இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாளாவது நமக்கு ரிஹர்சலுக்கு ப்ராக்டிஸ்க்கு கிடைச்சா கூட பரவாயில்ல. பட் வி குடன்ட் மேனேஜ் இட். ஸோ தென் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆச்சு. பட் தே ஸ்டில் இன்சிஸ்டட், நீங்கள் பாருங்க, யூ ட்ரை பீயிங் இன் த ஷோ. தே வர் வெரி ஸ்வீட். ஓகே, சேனல்லேருந்து தே வர் வெரி ஸ்வீட் டு அகாமடேட் அஸ். பட் முடியல. யா அஃப்கோர்ஸ் ஜோடி பற்றி பேசும்போது சிவகார்த்திகேயன் பற்றி பேசி ஆகணும். சிவகார்த்திகேயன், I didn't have anything to do with சிவகார்த்திகேயன் in the show because அவர் வந்து I think he was replaced. அந்த மாதிரி என்னமோ ஒன்று நடந்தது. I'm not very ஞாபகம் இல்லை கரெக்டாக. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. பட் தென் அது I didn't have anything to do with him. பட் தென் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு இப்போ இன்கேஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, இஃப் பிரஜின் வாஸ் த ப்ராப்ளம் தென் யூ கேன் லுக் ஃபார் another part. I said no. If we are doing, நானும் பிரஜினும் பண்ணுறோம், இல்லைன்னா 2 பேருமே வில் மூவ் ஆன் தி ஷோ. அவ்வளோதான். அது நீங்கள் எங்களை அதுலேருந்து எலிமினேட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. only that will work. நான் இன்னொருத்தரோட பண்றது doesn't make sense because that pair வந்து played a major and நான் பிரஜனை விட்டு கொடுக்குற மாதிரி ஆகுறதாங்க. is a good friend, why would I do that? that is one blessing தான் actually. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் வந்து yes. so of course உங்க work பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். so இந்த shuttling between the industries ன்னு ஒன்று இருக்கும்ல, லைக் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த டிராவல் அப்படின்னா அநியாயத்துக்கு ஹெக்டிக்கா இருந்திருக்கும். லைக் மலையாளம் இண்டஸ்ட்ரியில போன இங்கே வருது அப்படின்ட்டு சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. I used to have 3 suitcases ready. எப்போ டிராவல்னாலும் கிளம்பிடலாம் அப்படின்னு அப்படிதான் இருந்தது. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 2-3 years எனக்கு என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஹெக்டிக்கா இருந்தது, சுத்திக்கிட்டே தான். ஆமா, ஐ யூஸ் டு டூ மலையாளம், ஐ யூஸ் டு டூ கம் ஹியர், ஐ யூஸ் டு அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ண ஆரம்பிச்சோன்னே ஹைதராபாத் சென்னை. இட் வாஸ் லைக் கிரேசி. ஃபிசிக்கல் ஹெல்த்னு ஒன்று இருக்கும்ல, லைக் இந்த டிராவல் பண்ணும்போது how did you manage that? No, it took a toll on my health. எனக்கு see, I was doing a project for Sun TV, சொந்த பந்தம்னு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதோட ஒரிஜினல் வாஸ் தெலுங்கு. ஓகே, ஜெமினிக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே ஹிட் ஆனப்போ த ப்ரொடியூசர்ஸ் ஆஸ்க் மீ, இப்போ யூடிவி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ தே ஆஸ்க் மீ இஃப் ஐ குட் டூ த தமிழ். அப்போ நான் சொன்னேன் ஓகே பண்ணலான்னு. ஒரே ப்ரொடக்ஷன் தானே, ஸோ தே வில் மேனேஜ் த டேட்டுங்கிறதுனால நான் ஓகேன்னு சொன்னேன். பட் அட் த சேம் டைம் நான் இங்கே ஜீக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். சஞ்சீவ் நாஸ்ரீ எல்லாமா we did a project called துளசி. ஜீ வந்த டைம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஓகே இதே மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியத்தில், அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு
லைக் எனக்கு அதே ரோல் இங்கே ரிப்ரைஸ் பண்ணுறோங்கும் போது அது ஒரு கிரெடிட் தானே ஆஸ் அன் ஆக்டர். ஸோ எனக்கு இது விட வேண்டான்னு இருந்தது. நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 months வரைக்கும் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. அதுக்கப்புறம் இட் வென்ட் கிரேசி. காலையில் இந்த சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, நான் பிரேக்ஃபாஸ்ட் சிங்கப்பூரில் சாப்பிட்டேன், நான் லஞ்ச் துபாயில் சாப்பிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலையில் நான் இங்கேருந்து ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போவேன் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில். ஐ கோ டு ஹைதராபாத், அங்கே ஒர்க் பண்ணுவேன், நேராக லொக்கேஷன் போயிடுவேன், ஒர்க் பண்ணுவேன், நைட்டு திரும்ப இங்கே வருவேன், நைட் இங்கே வந்து நெக்ஸ்ட் டே காலையில் 7 o'clock கால் ஷீட் போடுவாங்க இங்கே ஃபார் சொந்த பந்தம். இங்கே 2 hours ஒர்க் பண்ணிட்டு ஐ கோ டு துளசி, ஒர்க் தேர், லஞ்சுக்கு ஐ கம் ஹியர், காரில் அங்கேயும் இங்கேயும், அதாவது லொக்கேஷன் வந்து பக்கத்து. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல சரி. திஸ் லைக் நீங்க வந்து நம்ம சென்னையில ஏதோ லோக்கலா டிராவல் பண்ற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ட் இங்கேயுமே வந்து லொக்கேஷன் வந்து எல்லாமே வலசரவாக்கம் அப்படிதானே இருக்கும். ஸோ இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு இருக்கும், லைக் பேரலல் ரோட்லேயே அடுத்த லொக்கேஷன். ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ ஈட் மை லஞ்ச், கோ தேர், ஃபினிஷ் ஆஃப் ஒன் சீன், கம் பேக் ஹியர். இப்படி ஷட்டில் இருந்தது. என்னால் முடியல. எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல் சிக் அண்ட் ஆல் தேட். அண்ட் தென் ஒரு 100 episodes வரைக்கும் நான் சொந்த பந்தம் பண்ணேன். அண்ட் தென் ஐ டோல்ட் தெம் ஐ கேனாட் டூ திஸ். ஏன்னா அவங்களும் வந்து ஷெட்யூலிங் கரெக்டாக பண்ணல. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. ஸோ ஐ டோல்ட் தெம் ஐ வில் வெயிட் டில் யூ ஃபைண்ட் another ஹீரோயின். நான் சண்டை போட்டல, ஐ எம் நாட் மூவிங் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டோல்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஐ வில் இன்ட்ரடியூஸ் த நியூ ஹீரோயின் இன் த எபிசோட் அண்ட் ஐ வில் மூவ் அவுட் அஸ் த கேரக்டர். அப்போ தே செட் தட்ஸ் அ கிரேட் ஐடியா டு டூ, பிகாஸ் நம்ம சண்டை போடலாங்கிறது லைக் பீப்புள் ஆல்சோ நோ. ஏன்னா நார்மலி ஒரு ஹீரோயினை மாற்றுறது, ஹீரோ மாற்றுறது சண்டை போட்டு தான் மாறும். ஸோ அது தட்ஸ் நாட் ஆர் இன்டென்ஷன். ஸோ தெலுங்கு கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 400 episodes or something. துளசியும் அதே மாதிரி நிறைய எபிசோட்ஸாக இருந்தது. ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் தீஸ் 2 projects. ஸோ ஐ டோல் தெம் இப்படி பண்ணலாம். அண்ட் பாரதின்னு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஷீ கேம் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒரு எபிசோடில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி ஷீ இஸ் கோயிங் டு பி அ நியூ சக்தி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மூவ்ட் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் ஷீ கண்டினியூட் த எபிசோட். ஸோ அப்படி ஒரு விஷயமும் பண்ண. ஆக்சுவலி அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி இதுதான். பிகாஸ் லைக் நீங்க சொல்லலை அப்படின்னாலுமே இஷ்டத்துக்கு ரூமர்ஸும் வந்துடும் ஈஸியா. கரெக்ட். அது வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயமே பண்ணோம். பிகாஸ் ஐ ஹேட் அ வெரி குட் வி வர் இன் வெரி குட் டேர்ம்ஸ் ஆக்சுவலி, ப்ரொடியூசர்ஸும் நாங்களும். ஸோ வை வுட் ஐ அதை எக்ஸ்பிளிசிட்டாக காமிச்சிடலாம், தேவையில்லாமல் ரூமர்ஸ் வர வேணான்னு we did it this way. அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜேர்னி அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் காட் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. வாட் இஸ் தட் ஒன் ஃபேக்டர் உங்களை வந்து ஜஸ்ட் புஷிங் த்ரூ, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் நீங்கள் கொடுப்பீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரியல. முன்னாடி வந்து என்னோட கரியர் ஆப்ஷன் வாஸ் கெட்டிங் இன்டு ஹோட்டல் அண்ட் அது மாதிரி நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணேன். ஸோ குக்கிங் இல்லைங்க, குக்கிங் அந்த ஷெஃப் எல்லாம் கிடையாது. ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்பெஷலைஸும் பண்ணிட்டு இருந்தேன். பட் காட் ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படாமல் எனக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் கரியரில் காமிச்சாரு. அண்ட் ஐ ஃபெல் திஸ் வாஸ் குட். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பண்ணும்போது, பீயிங் அன் ஆக்டர் ஐம் டெல்லிங் யூ இட் ஹேஸ் ஹிஸ், ஐ மீன் அதோடான ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் உண்டு டெஃபினட்டாக. பட் பாக்கி க்ரூ வச்சு பார்க்கும்போது, பீட் அ டைரக்டர் ஆர் அ கேமராமேன் ஆர் எனி அதர் பர்சன் இன் த க்ரூ, ஐ திங்க் ஆக்டர்ஸ் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது ஒரு ஷூட்டிங் பார்க்கும்போது. பிகாஸ் யூ டூ யுவர் பார்ட் அண்ட் தென் யூ ஹேவ் டைம். அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் வே பீயிங் அன் ஆக்டர் இஸ் சம்திங் ஐ லவ். அண்ட் எனக்கு இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியிலே எனக்கு ஏதாவது பண்ணணுன்னு தான் இருக்குது. மேபி இஃப் எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ் அண்ட் ப்ராப்ளி ஐ ப்ரொடியூஸ் அண்ட் அந்த மாதிரி ஏதாவது போகணுன்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சர் பிளான்ஸ். இப்போதைக்கு ஆமாம், நம்ம கரியர் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஐ லவ் இட். ஸோ தேட் மேக்ஸ் மீ கோயிங். யா மேம். ஸோ கீப் டூயிங் வாட் யூ டூயிங் மேம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் ஒன் ஃபேக்டர் லைக் ஐ கேன் டேக் ஹோம் அப்படின்னா, வென் யூஆர் ஹாப்பி இன்சைட் யூ கேன் பி ஹாப்பி அவுட் சைட் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்பவே அழகாக. இல்லை, அதுக்கு வந்து நமக்கு ஒரு அப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். ஸோ இஃப் தெர் இஸ் எனிதிங் தட் யூ கேன் டூ டு த விமன் இன் யுவர் லைஃப், be supportive. Wow. Yeah, well said seriously. Thank you so much. Thank you, Deepika. Memory down the lane கூட்டு போன மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. And also
நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை காதலிக்க நேரமில்லை 2 வரதோ அதுக்கு நாங்கள் ரொம்ப வெயிட்டிங். தேங்க்யூ. நானும் பிஃபோர் வி வைண்ட் அப் உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேண்டிக்கோங்கப்பா காதலிக்க கண்டிப்பாக வர இல்லை சரி. அப்பார்ட் ஃப்ரம் தேட் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஐ ஹவ் நெவர் ஹேட் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் மை ஃபேன்ஸ். எனக்கு இவ்வளோ வருஷம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 24 years now இந்த இண்டஸ்ட்ரி. இந்த 24 வருஷமும் நான் பண்ண எல்லா கேரக்டர்ஸையுமே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்டடி கிராஃப் எப்போவுமே இருந்திருக்கு. ஐ ஹவ் நாட் லைக் ஆஃப்கோர்ஸ் காதலிக்க நேரமில்லை ஆர் கோலங்கள் ஆர் கப்பல் ஆஃப் மை மலையாளம் சீரியல்ஸ் அண்ட் ஆல் வர் லைக் அங்கே டச் பண்ணிட்டு தான் வந்தது. பட் த கிராஃப் ஹேஸ் பீன் ஸ்டடி. எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப அப்படி ஒரு லோவாக போகலை, இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. ஹார்ட் பீட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் த ஆர்டிஸ்ட் இன் மீ அலைவ் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் லவ். இன்னமும் கொடுத்துட்டே இருக்கீங்க. என்னோட எல்லா ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்லேயும் தேவ் பீன் அன் ஆக்டிவ் பார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கிரேட்ஃபுல். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.